தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேட் டீலிமிட்டேஷன். இன்னும் சற்று நேரத்தில் தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட இருக்கிற நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வருபவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் கூட்டுக்குழு ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கின்றது. 3 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். சென்னை கிண்டி ஐடிசி சோழா ஹோட்டலில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. தொகுதி மறுசீரமைப்பால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்பட இருக்கிறது. 7 மாநிலங்களைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சியினரும் வருகை தந்துள்ளனர். மூன்று மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் தொடங்க இருக்கின்றது. இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்களை தற்போது வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் ஆகியோரை தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றிருக்கின்றார். அவர்களுக்கு சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். கேரளா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன், அதே போல பஞ்சாப் முதலமைச்சர் மற்றும் தெலுங்கானா முதலமைச்சர் ஆகியோரை அவர் வரவேற்கின்றார். அதனைத் தொடர்ந்து கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவரையும் வரவேற்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாநிலங்களுடைய எதிர்கட்சி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்களுடைய பிரதிநிதிகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் அனைவரையும் வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அந்த மாநிலத்தின் சார்பில் வந்திருக்கக்கூடியவர்களும் தமிழக முதலமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து அவரை அன்போடு அவர்கள் அந்த கருத்துக்களை அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற இருக்கின்றது. தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையிலே நடைபெறக்கூடாது. மக்கள் தொகையை வைத்து நீங்கள் இந்த தொகுதி மறுவரையறை செய்தால் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் பாதிக்கப்படும். ஏனென்றால் கடந்த பல 10 ஆண்டுகளாக நாங்கள் மக்கள் தொகையை கடுமையாக கட்டுப்படுத்தி இருக்கின்றோம். நாம் இருவர் நமக்கொருவர் என்ற திட்டத்தின் அடிப்படையிலேதான் பல மாநிலங்கள், குறிப்பாக தென் மாநிலங்கள் அதனை கடைபிடித்திருக்கின்றன. இதனால் எங்களுடைய மக்கள் தொகை என்பது சீராக இருக்கின்றது. இது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பெரிய அளவில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் பெற்றெடுக்கவில்லை. அவ்வாறு குழந்தைகள் பெற்றெடுத்திருந்தால் இன்றைய தினம் தமிழகத்தினுடைய மக்கள் தொகையும் அதிகரித்திருக்கும், நாட்டினுடைய மக்கள் தொகையும் எங்கோ சென்றிருக்கும். இதன் காரணமாக பல்வேறு பொருளாதாரம், வளர்ச்சி திட்டங்கள் உள்ளிட்டவையெல்லாம் பெரும் சிக்கலாக மாறியிருக்கும் என்றெல்லாம் அரசியல் தலைவர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையிலேதான் தமிழகம் மிக நியாயமாக நடந்து கொண்டதற்கு ஒரு தண்டனை போல இந்த திட்டம் அமைந்துவிடக் கூடாது. மக்கள் தொகையை எண்ணி பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட மாநிலங்களோடு ஒப்பிடும்போது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுடைய மக்கள் தொகை குறைவு. காரணம், நான் முன்பு குறிப்பிட்டது போல மக்கள் தொகை கட்டுப்பாட்டை இந்திய அரசு சொன்னதை சரியாக இந்த மாநிலங்கள் கடைபிடித்திருக்கின்றன. எனவே மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது என்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒருவேளை மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரையறை செய்யப்பட்டால் ஹிந்தி பேசக்கூடிய வட மாநிலங்களுக்கு 195 தொகுதிகள் கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் தென் மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா, தமிழகம் உள்ளிட்ட இந்த மாநிலங்களுக்கு வெறும் 15 தொகுதிகள் மட்டுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாக தெரிவித்து தமிழ்நாட்டிற்கு ஒரே ஒரு தொகுதி, தமிழ்நாட்டில் தற்போது 39 தொகுதி இருக்கக்கூடிய நிலையில் ஒரே ஒரு தொகுதியாக 40 தொகுதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கேரளாவிற்கு ஒரு தொகுதி குறைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் புள்ளி விவரங்களை இதிலே பல்வேறு விஷயங்களை ஆய்வு செய்யக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். பத்திரிகைகளில் கட்டுரைகளாகவும் அவர்கள் எழுதுகிறார்கள். பல்வேறு தளங்களில் அவர்கள் வீடியோக்களாகவும் இதனை வெளியிடுகிறார்கள். எனவே இது போன்ற அபாயம் இருக்கக்கூடிய சூழலில் ஒருவேளை இந்த தொகுதி எண்ணிக்கை குறைந்தால்தான் என்ன, அப்படி குறைந்து விட்டால் என்ன பிரச்சனை ஏற்படும் என்று பார்த்தால் தமிழகத்தினுடைய அந்த பிரதிநிதித்துவம் குறைந்துவிடும். ஏனென்றால் தற்போது 39 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுத்து பேசும்போதே ஒரு விஷயத்திற்கு நாம் பதில் பெறுவதும் தமிழ்நாட்டிற்கு பெற வேண்டிய நியாயமான அந்த பணத்தை பெறுவதும் திட்டங்களுக்கான வளர்ச்சி நிதி பெறுவதும் பெரிய சவாலான விஷயமாக இருக்கிறது.
என்று குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த எம்பிக்களுடைய எண்ணிக்கை ஒருவேளை குறைந்துவிட்டால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் முழுமையாக பிரதிபலிக்க முடியாது. தற்போதே ஒரு 6 லட்சம் பேர் 7 லட்சம் பேர் சேர்த்து அந்த மக்கள் தொகைக்கு ஒரு எம்பி என்ற அடிப்படையில தான் இருக்குது. சில இடங்களில் 10 லட்சத்தை எல்லாம் தாண்டி இருக்கின்றது. எனவே இவ்வளவு பேருக்கு ஒரு எம்பி இருக்கும்போது அத்தனை கிராமங்களையும் அத்தனை நகரங்களையும் அத்தனை மாவட்டங்களையும் உள்ளடக்கி பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இன்னும் அந்த எண்ணிக்கையை குறைக்கும் போது மக்களின் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் முழுமையாக எடுத்துரைக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார்கள். அதே நேரத்தில் பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களினுடைய எண்ணிக்கை இன்னும் கூடுதலானால் இந்தியாவில் ஆட்சியை பிடிக்க ஒரு சில மாநிலங்களில் மட்டுமே வெற்றி பெற்றால் போதும், தென் மாநிலங்களில் வெற்றி பெற வேண்டிய அவசியமே இல்லை என்ற ஒரு நிலை உருவாகிவிடும். இது எதிர்காலத்தில் தென் மாநிலங்கள் மீது மத்தியில் வரக்கூடிய ஆட்சிகள் பாராமுகம் காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது போன்ற ஆபத்துகள் எதிர்காலத்தில் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக தற்போது பேச்சளவில் இருக்கும் போதே இந்த திட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட வேண்டும். அதாவது தும்பை விட்டுவிட்டு வாளை பிடிக்கக்கூடிய கதையாக மாறிவிடக் கூடாது என்பது இந்த மாநிலங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்களுடைய எண்ண ஓட்டமாக இருக்கின்றது. நீங்கள் தொகுதி மறுவரையறை செய்வதாக இருந்தால் தற்போது இருக்கக்கூடிய அந்த விகிதாச்சார அடிப்படையிலே தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 7.2 என்ற விகிதாச்சாரம் தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலேயே எங்களுக்கு தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக உத்தரப்பிரதேசத்திற்கு 30% கூடுதலாக நீங்கள் தொகுதிகளை ஒதுக்குகிறீர்கள் என்றால் தமிழ்நாட்டிற்கும் அதே 30% கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். அப்போதுதான் அது நியாயமான தொகுதி மறுவரையறையாக இருக்கும். அதை விட்டு அவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் எங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் நீங்கள் செய்தால் நாங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவோம். எங்கள் மாநிலத்தினுடைய மக்கள் பிரதிநிதித்துவம் இல்லாமல், எங்கள் மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை பேச முடியாமல், எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூற முடியாமல் நாங்கள் பாதிக்கப்படுவோம் என்று இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவிக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.